மார்கழி 11 மார்கழி திருப்பாவை 11வது பாசுரம். ஆண்டாளுக்கு எப்பயும் போல வெண்பொங்கல். ஆற்றுல சாப்பிட்றவா இருந்தால் வெண்பொங்கல் பண்ணலாம். சப்போஸ் சாப்பிட்றவா இல்லை அப்படின்னா, எல்லாரும் விரதமாக இருக்கா அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம். அளவு 1, 2, 3. 1 பைத்தம் பருப்பு, 2 வெல்லம், 3 பால், ஓகே, கொஞ்சம் முந்திரி பருப்பு, பச்சை கற்பூரம், குங்குமப்பூ. ஓகே, பார்க்கலாமா? 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இந்த முந்திரி பருப்பை வறுத்துன்ட்டு இந்த பைத்தம் பருப்பு அலம்பியிருக்கேன். அதே லேசாக வறுத்துன்ட்டு இந்த பாலை விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் வெல்லம் போடுவேன். முந்திரி பருப்பு வறுத்துன்றது இல்லையா, கலர் வந்துட்டு பாருங்க. அப்புறம் இது லேசாக ஒரு பரட்டிட்டு பால் விட்டுருவாங்க. இந்த வெல்லம் போடுறோம் இல்லையா, வெல்லம் போடாமல் தனியாக எடுத்துட்டு அதில் சுக்குப்பொடி, மிளகுப்பொடி, ஜீரப்பொடி போடணும். அது காரம். இது ஆயிடுச்சு இல்லையா பிரசாதம்? என்ன பால்லே எண்ணெய் வெந்ததுக்கப்புறம் அப்படியே கூட பாருங்க, கொஞ்சம் முழிச்சுன்னு இருக்கா, எண்ணெய் வெந்திருக்கானா கொஞ்சம் வேக வச்சுட்டு வெல்லம் போட்டுட்டேன், பச்சை கரும்பு போட்டாச்சு. வெண்பொங்கல் பிரசாதமும் இருக்குது. அமர்க்கலாம். தேங்க்ஸ் சிஷு. தேங்க்யூ. இன்னைக்கு 11வது பாசுரம். கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திருவழியச் சென்று சிறு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றர வல்குல் புனமயிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்குறங்கும் பொருளேல் ஓரம் பாவாய் அப்படிங்கிறது 11வது பாசுரம். குற்றமொன்றில்லாத கோவலர். அந்த காலத்துல சில பக்தர்கள்லாம் எப்படி இருந்திருக்கா, பெருமாள் மேல எவ்வளவு ஒரு பக்தியாகவும் எவ்வளவு ஒரு வெள்ளந்தியாகவும் இருந்திருக்காங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு கதை பார்ப்போம். கேரளாவில் கொட்டியூர்னு ஒரு சின்ன கிராமம். அங்கே வந்து பூந்தானம்னு ஒருத்தர் வந்து கிருஷ்ண பக்தர். கிருஷ்ணனை பற்றி பேச ஆரம்பிச்சான்னு வச்சுக்கேன், அவர் மட்டும் இல்லை, கேட்குறவா எல்லாருமே மெய் மறந்து உட்காந்துட்டு இருப்பான், சாப்பாடு தண்ணி இல்லாமல் கேட்டுட்டு இருப்பான். கிருஷ்ணனை பற்றி அப்படி பேசுவார். ஏதோ கிருஷ்ணன் பக்கத்துலேயே இருந்து வாழ்ந்த மாதிரி பேசுவார். எல்லாரும் கேட்பான். கொட்டியூர்ல ஒரு கோவில், அது வந்து சிவன் கோவில், பெரிய கோவில். அங்கதான் எல்லாருமே கூடுறது. பூந்தானம் அங்க வந்துட்டா போறோம், ஊர் மக்கள்லாம் வந்துருவா. பூந்தானத்துல இருந்து கிருஷ்ண கதையை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவரு கேட்டு இருப்பான். ஒரு நாள் பாகவத சர்க்கத்துல வந்து கிருஷ்ணனுக்கும் ருக்மணிக்கும் நடக்கிற ஊடல். கிருஷ்ணன் வந்து ருக்மணி ஏதாவது சீண்டி அவளை வந்து அழ விட்டுட்டே இருப்பான். ஏதாவது அழ விட்டுரும், ஏதாவது பேசி கோவப்பட வைப்பான், அழ வைப்பான், ஏதாவது பண்ணிடுவான். ஒரு நாள் வந்து அந்த பாகவத சர்க்கத்துல கிருஷ்ணன் வந்து ருக்மணிகிட்ட சொல்றான், ஜராசந்தன் இருக்கான், சிசுபாலன் இருக்கான், அவெல்லாம் என்னை விட அழகா இருக்கா, நீ அவளை விட்டுட்டு ஏன் கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னு கேட்பான். ஏதாவது இந்த மாதிரி சின்ன இருப்பான், அவன் ஏதாவது கோவப்படுவா இல்லை அழுவா. அன்னைக்கு மயக்கம் விட்டுருவான். இவன் சீரியஸா கேட்பான். கிருஷ்ணன் வந்து எவ்வளோ சிசுபாலன் ஜராசந்தன எவ்வளோ அழகா இருக்கா, நீ அவளை விட்டுட்டு நீ என்னைய போய் கல்யாணம் பண்ணிட்டு பாரு அப்படின்னு கேட்பான். மயக்கம் விட்டு கீழே டப்புன்னு விழுந்துருவான். அப்புறம் அவளை தண்ணியெல்லாம் தெளிச்சு அவளை வந்து சமாதானம் பண்ணுவான். அந்த சர்க்கம் நடக்கும். இது வந்து ஒரு அழகான ஒரு காவியம். இது பார்க்குறவாளுக்கு வந்து தன்னுடைய லைஃபோட அப்படியே சம்மந்தப்படுத்திக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். பார்க்குறவாளுக்கும் கேட்குறவாளுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். இந்த சர்க்கத்தை வந்து அவர் வந்து சும்மாவே கிருஷ்ணனை பற்றி பேசுவார். இது வந்து இந்த சர்க்கம் பேசும்போது அப்படியே ரசிச்சு தலைச்சிருவார். பேசிட்டே இருப்பார், அதை பற்றி கேட்டுனே இருப்பா. கேட்குறவாளுக்கும் ஒரு சிரிப்பாகவும் இருக்கும், ஒரு இதாகவும் இருக்கும். அப்படியே கேட்டுட்டு இருப்பா. எல்லாரும் ஆற்றுல மாமிகள் மாமாக்கள் எல்லாரும் இங்கே தான் இருப்பா. சமையலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லாம் வந்து கிருஷ்ணன் கதை தான் சாப்பாடே. அப்படி கேட்டு நிற்பான். எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு சரி அடுத்த நாள் வரத்துக்காக அந்த புக்கில் வந்து ஓரத்தில் மடித்து வச்சுட்டு அந்த பாகவத புக்கை அப்படியே அங்கே வச்சுட்டு வருவார். அடுத்த நாள் இதே மாதிரி எல்லாரும் வருவா. எல்லாரும் எப்போ பூந்தானம் வருவார், எப்போ ஆரம்பிக்கலாம், எல்லாரும் டைமை பார்த்துட்டு இருப்பான். கரெக்டா பூந்தானம் வந்தோடனே எல்லாரும் கூட்டம், பெரும் கூட்டம். திருப்பி அவளுக்கும் தெரியாது, பூந்தானத்துக்கும் தெரியாது, நேத்து எங்க மடிச்சிருந்தாரோ அது முதல் பக்கத்துல மடிச்சிருக்கும். அதாவது திருப்பி சொல்ற மாதிரி திருப்பி கிருஷ்ணா வந்து
ருக்மணிகிட்ட கேட்பான், ம். சிசுபாலன் ஜராசந்தனம் இவ்வளவு அழகா இருக்காளே, அவளை விட்டுட்டு ஏனே ஏன் கல்யாணம் பண்ணிட்ட? ம். ருக்மணி பொத்து நூல்வா. ம். இதே அங்க மடிச்சிருக்கும். ம். சொல்றவாளுக்கும் தெரியாது, கேட்கறவாளுக்கும் தெரியாது இது நேத்தா சொன்னார்னு. அடுத்த நாள் சரின்னு அங்க மடிச்சு வச்சுட்டு ம். அடுத்த இத பக்கத்தை மடிச்சு வச்சுட்டு போவார். ம். அடுத்த நாள் பூந்தானை எப்போ வருவார், பூந்தானை எப்போ வர ஊர் மக்கள் எல்லாம் ம். வெயிட் பண்ணிட்டு பார்க்க. பூந்தானை வந்த உடனே உட்காந்துருவா. திருப்பி அதே சிசுபாலன் ஒரு அழகா இருக்கான், ஜராசந்தன் ஒரு அழகா இருக்கான், என்ன ஏன் கல்யாணம் பண்ணிட்டேன் கிருஷ்ணன். இது எல்லாரும் கேட்பா. இவருக்கே தெரியாது, வந்து அப்படியே லயிச்சிருப்பாரு. டெய்லி அதே சொல்றேன்னு தெரியாது, இவருக்கும் தெரியாது, கேட்கறவங்களுக்கும் தெரியாது, லயிச்சுட்டே இருப்பா எல்லாரும். அன்னைக்கு வந்து அதே மாதிரி அடுத்த பக்கத்துல மடிச்சு வச்சுட்டு வந்துருவார். ம். வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து எதையோ ஒன்றும் சாவியவோ என்னமோ மறந்து வச்சுட்டு வந்திருப்பார். ம். பாதி தூரம் வந்துட்டு திருப்பி கோவிலுக்கு போவார். ம். கோவிலுக்கு போனா நடை சாத்திருப்பான். ம். நடை சாத்தி கோவில்ல பெரிய பிரம்மாண்ட அந்த கதவெல்லாம் சாத்தி பட்டர் ஆத்துக்கு போயிருப்பார். ம். இவருக்கு சாவி உள்ள மாட்டின்றோம். ம். என்னடா பண்றதுன்னு கதவு கிட்ட போவார். ம். உள்ள வந்து இந்த சர்க்கத்தை யாரோ சொல்லிட்டு இருக்கான். இவருக்கு நல்லா காது கேட்கறது. ஓ. இவர் சொன்ன சர்க்கத்தை யாரோ சொன்ன. யாரோ உள்ள சொல்லிட்டு இருக்கா, ம். நல்லா காது கேட்கறது இவருக்கு. ம். இவர் கொஞ்ச நேரம் கேட்டுட்டு யாரு சொல்லிட்டு இருக்கா, எப்படி எப்படி கதவை சாத்தியாச்சு, நட சாத்தியாச்சு, கோவிலே சாத்தியாச்சு, ம். யார் இருக்கா உள்ளன்னு சாவி துவாரத்தை வழியா பார்ப்பாரு. ம். அந்த காட்சி வந்து இவருக்கு வந்து அப்படியே மெய் சிலுத்துரும். ம். உள்ள யார் இருக்கான்னா ம். சிவபெருமான், ம். பக்கத்துல பார்வதி, ம். சிவபெருமானுடைய பூதகணங்கள் எல்லாரும் கீழே உட்காந்து கேட்டு இருப்பா இந்த சர்க்கத்தை. பூந்தானம் சொன்னதை அப்படியே சிவன் அப்படி சொல்லிட்டு இருப்பார். டெய்லி ம். சிவன் அப்படி சொல்லிட்டு இருப்பார். பூதகணங்கள்லாம் வந்து இந்த பொதுமக்கள் மாதிரி கேட்டு இருப்பான். பக்கத்துல பார்வதி உட்காந்து கேட்டு இருப்பான். இந்த சர்க்கத்தை முடிப்பார். ம். சிசுபாலன் நன்னா இருக்கான், ஜராசந்தன் நன்னா இருக்கான், என்னையும் என் கல்யாணம் பண்ணான் கிருஷ்ணன் கேட்டான், ருக்மணி மயங்கி விழுந்தா ம். அப்படின்னு பூந்தானம் சொன்ன மாதிரியே சிவபெருமான் சொல்லுவார். ம். சொல்லி முடிச்சுட்டு ம். பார்வதிட்ட கேட்பார், ம். நான் எப்படி சொன்னேன் அப்படின்னு, ம். நன்னா இருந்ததா, பிடிச்சிருந்ததா ம். அப்படின்னு பார்வதிட்ட கேட்கும்போது பார்வதி சொல்லுவா, ம். ரொம்ப நல்லா இருந்தது கேட்டது, ம். நீங்களும் நன்னா சொன்னேன், ம். ஆனா பூந்தானம் அளவுக்கு இல்லையே அப்படின்பா. ஓ. பூந்தானம் அளவுக்கு இல்லை. அப்போ சிவபெருமான் சொல்வார், ஆமா எனக்கும் தெரிஞ்சது அது, ம். அதனாலதான் நான் ஒரு ஒரு நாளும் வந்து ம். அந்த பக்கத்தை மடிக்கிறேன், ம். அவர்கிட்ட திருப்பி திருப்பி நான் கேட்டுன்னு இருக்கேன், நான் ஒரு தடவையாவது அந்த லெவலுக்கு நான் வந்து சொல்லணும்னு பாக்குறேன் ம். அப்படின்னு சிவபெருமான் சொல்லுவார் பார்வதிட்ட. ம். இவருக்கு கண்ணில் வந்து சலஞ்சலமா கொட்டும். அது கொட்டியூர் வந்து அந்த சிவன் கோவில், அது ம். அப்படியே தரதரையா கொட்டும். ம். ஒண்ணுமே பேச முடியாது. சிவபெருமான் சொல்றாரு, பூந்தான அளவுக்கு நான் சொல்றதுக்கு நான் ட்ரை பண்றேன் டெய்லி, அதனால தான் இதே பக்கத்தை நான் மடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணா அப்படின்னு கத்துவார். ம். கிருஷ்ணனை தவிர வேற ஒன்றும் தெரியாது அவருக்கு. ம். கிருஷ்ணா அப்படின்னு அவெல்லாம் மறைஞ்சிருவான். ம். இந்த பூந்தானம் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். ம். இது அப்படியே போயின்னு இருக்கு. பூந்தானம் வந்து வயசாயிடுத்து, ரொம்ப வயசாயிடும். வயசானதுக்கப்புறம் அவர் வந்து ஆற்றை விட்டு வெளியே வர முடியாத ஒரு வயசு, அந்த சூழ்நிலை. ம். கிருஷ்ணன் நேராக ஆற்றுக்கு வருவான், ம். பூந்தானன்கிட்ட வருவான். நீ நாளைக்கு என் கூட வரியா அப்படின்னு கேட்பான் கிருஷ்ணன். ம். இதுக்கு தாண்டா நான் ரொம்ப நாள் காத்துன்னு இருக்கேன், ம். நீ சொல்லு, நீ எப்போ கூட்டின்னு போன்னு சொல்லு, நான் வரேன் ம். அப்படின்பார் பூந்தானம். ம். சரி நாளைக்கு தயாராரு, நாளைக்கு நான் வந்துடுறேன் ம். அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருவான். ம். ஊர் மக்கள் எல்லாத்தையும் சொல்லுவார், ம். மனைவி கிட்ட சொல்லுவார். ம். இவர் எப்படின்னா பூந்தானம்ங்கிறது வந்து மனசு பூரா, ஆண்டாள் சொன்ன மாதிரி மதி நிறைந்த நன்னாள்ங்கிற மாதிரி மனசு பூரா கிருஷ்ணன் தான் பூந்தானத்துக்கு. ஊருக்கு வரல என்ன நினைச்சுப்பா, இவர் கிருஷ்ணன் பத்தியே பேசி கிருஷ்ணன் பத்தியே நினைச்சுன்னு இருக்கனால இவருக்கு அப்படி தோன்றுறது அப்படின்னு யாரும் சீரியஸா எடுத்துக்க மாட்டான். அதுல ஒருத்தர் மட்டும் சரி நாளைக்கு நான் வரேன்
அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, ம் நாளைக்கு வான ரதத்தோட வரான் கிருஷ்ணன், ம் நான் அவனோட போகிறேன், என்னைய கூட்டின்னு போகிறதுக்காக வரான் அப்படின்னு சொல்லுவார் ம் ஊர் மக்கள்கிட்டலாம். ம் அவன் மனைவிக்கிட்டையும் சொல்லுவார், ம் கிருஷ்ணன் வரான், ரதத்தில் வரான், என்னை கூட்டின்னு போகிறதுக்காகவே வரான். ம் ஊர் மக்களில் ஒருத்தர் மட்டும் நானும் வரேன் ம் அப்படிம்பார். கரெக்டாக அந்த சமயம் வரும். சமயம் வந்த உடனே வாசலுக்கு வருவார். ம் வந்துட்டு மனைவியை கூப்பிடுவார், ம் வா அப்படின்னு. ம் அவன் மனைவி வந்து, ம் ஒரே நிமிஷம் எனக்கு அடுக்கலையில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவா. ம் நான் வரேன்னு சொன்னவன் நானும் வரேன் அப்படிம்பா. ம் அவன் அப்படியே அங்கே இறப்பான். ம் இவர் வந்து அப்படியே ஐக்கியமாவார் ஓ கிருஷ்ணனோட. ம் ரதத்தை எல்லாரும் பார்ப்பா. ம் அப்படியே அந்த பூந்தானை வந்து ம் அப்படியே கலந்தார். ம் இப்படி ஒரு வெள்ளந்தியா, ம் இப்படி ஒரு கிருஷ்ணனே நினைச்சுண்டு ம் இருக்கிறது வந்து அது ஒரு பாக்கியம். அது ம் அந்த மாதிரி சிந்தனை ம் எல்லாத்துலேயும் கிருஷ்ணனை உட்கார வைக்கும் போது ம் நம்ம வாழ்க்கையில் வந்து ம் எது நம்ம டிசைட் பண்ணணும், எது டிசைட் பண்ணக்கூடாது, எது நமக்கு வேணும், எது வேண்டாதது, எது வந்து முக்கியமானது, எது வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படிங்கிற குழப்பங்கள்லாம் வந்து வரவே வராது. எது நமக்கு வேணும் அப்படிங்கிறது வந்து அந்த தெளிவு வந்து கிருஷ்ணனை வந்து மனசில் வச்சு எப்பவுமே நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா நம்மளால எதுவுமே வந்து ஒரு கிளாரிட்டியோட டிசைட் பண்ண முடியும். ஆனந்தா நேற்று குருவாயூருக்கு போயிட்டு வந்த மாதிரி இன்னைக்கு அப்படியே கிருஷ்ணனே ஆமாம் ஆசையாக இருக்குது. இதெல்லாம் கேட்கும்போது மதுராவுக்கு போய் மதுரை கிருஷ்ணரை பார்க்கணும், குருவாயூருக்கு போய் குருவாயூரப்பை பார்க்கணும்னு தோணிடும். ஆமாம். தேங்க்யூ. ஓகே. ஆண்டாள் நம்மளை எல்லாம் அப்படி ஒரு ஊருக்காக கூட்டின்னு போகிறா. ஆமாம்.